அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பின்னாடி மைக்கா பேப்பர் மாதிரி பெட்டாக போட்டிருக்குன்னு பாருங்களா, இது தர்பூசணி விவசாயங்க. எங்கள் நிலத்துக்கு அருகாமை நிலத்தில் தர்பூசணி பயிர் வச்சிட்ருக்காங்க. விவசாயத்தை பற்றி தகவலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஐடியாவில் இதே சேனலில் விவசாயத்தை பற்றி போகலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் பயிர் வச்சுன்னு இருக்காங்க தர்பூசணி. இது பயிர் வைக்கிறது எங்கள் உறவினர் தான். இது நாம்தாரி ப்ளஸ் 2 ரகமாக பயிர் வச்சிட்ருக்காரு. ஒரு 80 நாள் 90 நாள் பயிருங்க. இது லாபகரமான பயிராக இருந்தாலும் ரிஸ்க் ஜாஸ்தி. இது பயிர் வைக்கிறவர் எங்கள் மாமாவுடைய மாமனார் தான் ஃபுல்லாக பாதுகாத்துட்ருக்காரு. எங்கள் மாமாவோடைய அவருக்கு தான் அதிக தகவல் தெரியும். அவர் சந்தித்து சில தகவலை சேகரிச்சிக்கலாம். அவருக்கு தெரியாத தகவலும் நான் அந்த காணொலியில் நான் உங்களை கொடுத்துட்றேன். நான் நம்ம தர்பூசணி என்ன ரகம் போட்டிருக்கோம்? நம்ம நாம்தாரி டூனல் பை சூனல் 5. எத்தனை நாள் பயிர் தாத்தா இது? இது வந்து 90 நாள் 90 நாள் பயிர். ஆமாம், கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாமதாரியும் அதுவும் 90 பயிர்னு வச்சுக்கோங்க. 90 நாள் பயிர். அதுக்குள்ளே அறுவடையை முடிச்சு நம்ம இப்போ கழனி காலி பண்ணிடணும். கழனி காலி பண்ணிடணும். நம்ம பயிர் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணணும் தாத்தா? அதுக்கு உழவு ஓட்டும்போது நல்லா உழவு ஓட்டி கட்டை ஓட்டாத முன்ன எருவு போட்டு அதுக்கு மேலே மருந்து போட்டு அடியில் மருந்து போட்டு மேலே எருவு போட்டு அப்படியே ஓசை விட்டு கட்டிய பேப்பர் வண்டி வந்துடுனாக்கா பேப்பர் போட்டு அப்படியே பைப்பால் பொத்த குத்தி கன்று 13 நாள் ஆனால் எடுத்து நடணும். 13 நாள் ஆனோடனே கன்று நம்ம வந்து எடுத்து நடணும். அந்த பெட்டில் நடுறதுக்கு 13 நாள் ஆகும். கிட்டத்தட்ட நாற்று நம்ம வந்து அதான் 13 நாற்று 15 நாற்றுக்குள்ளே நடணும்னு வச்சுக்கோங்க. எடுத்து நட்டுருவோம். நம்ம அடி உரமாக வந்து என்னென்ன கொடுக்கலாம் தாத்தா இந்த பெட்டுக்கு? இதுக்கா குரணை, டிஏபி, காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் மாட்டு உரம் முதல்ல போட்டு எழுவா. வேப்ப முன்னாக்கும் சேர்த்து போகணும். வேப்ப முன்னாக்கு போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சரி தாத்தா. ஆமாம், குரணை அமைச்சதுலேருந்து நம்ம வந்து பெட்டில் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 15 நாற்று எடுத்து இப்போ நாற்று எடுத்து நட்டணும். பெட்டில் தண்ணி விடுறதில்ல, அப்புறம் கூட நான் 15 நாற்று எடுத்து நடுறோம் பாரு. நாற்று எடுக்கும்போது தண்ணி விட்டு நான் அப்படியே நடுவு நட்டு வரணும். ஆமாம், அதுக்கு முன்னாடி தண்ணி விட வேணாம். அது முன்ன விட வேணும். அது இப்போ பில் எடுத்துக்கும். ஆமாம். நம்ம இதுக்கு மருந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை மருந்து அடிக்கும் சராசரியா? மருந்து வந்து 10 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சா போதும். கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க. சரி. ஸ்டார்டிங் என்ன மருந்து நம்ம ஊட்டமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது? உள்ளுக்கு கொடுக்குறது வந்து ஆல்-9 தான். ஆல்-90 ஸ்டார்டிங்கில். வேர்பூச்சிக்கு வந்து நம்ம அவங்களை கேட்டால் கொடுப்பாங்க. நம்ம மருந்து கடை பவுட்ரு அவங்க ஆலோசனை இல்லாமல் பயிர் வைக்கணும். ஆமாம், அவங்களும் வந்து பார்ப்பாங்க. நம்மளும் வந்து சொல்லணும். போய் தண்டு அழுகல் வருது, தண்டு வெடிக்குது, புழு துணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னோம்னாக்கா அதுக்கு அந்த மருந்து கொடுப்பாங்க. சரி சார். இது எத்தனை நாள்லேருந்து பூ வைக்கும்? இது வந்து 30 நாளுக்கு மேலே பூ வைக்கும். 30 நாள் மேலே தான் நாமதாரிலாம். ஆமாம், அது வரைக்கும் நம்ம வந்து செடி ஓடுறதுக்கு மருந்து விட்டுக்கின்னு 45. ஆமாம், அந்த மருந்து விட்டுக்கின்னு செடியை மருந்து அடிச்சுக்கின்னு காவல் பண்ணி வரணும். சரி. பூ வச்சதுலேருந்து நம்ம என்ன மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குதா உள்ளுக்கு? உள்ளுக்கு கொடுத்தாலும் இருக்கலாம். அது நம்ம அவங்க ஆலோசனையோட தான். அது ஆமாம், நம்ம போய் அதாவது அந்தந்த ஆயத்துக்கு ஒரு மருந்து மாற்றி கொடுப்பாங்க. அதாவது இப்போ செடி வளர்ந்து பூ வைக்க முன்னாடி ஒரு மருந்து, அப்புறம் அடிக்கிறதுக்கு வந்து நோய் மருந்து, புழு மருந்து, பாடல் வராதுக்கு, அதுக்கப்புறம் எத்து கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு காய் பெருக்கிறதுக்கு, அது தண்டு அழுகுனா பவுடர் கொடுப்பாங்க. அதை கரைச்சி சொட்டு நீரில் விடணும் பைப்பில். காய் எத்தனை நாள் ரெடி ஆகும் நம்மளுக்கு? கிட்டத்தட்ட காய் வந்து 40 நாள் ரெடி ஆகும். 40 நாள் ரெடி 40 நாள் பிஞ்சு வச்சு உருவாகும். அதுக்கு மேலே வந்து நம்ம 60-70 நாளில் காய் 70 நாள் காய் நம்ம அறுவடைக்கு கரெக்டாக எத்தனை நாள் ரெடி ஆகி நிற்கும்? எத்தனை நாள் விற்றுலாம்? அதாவது வந்து நாமதாரியும் டூனல் பயிர் வந்து அதான் 70 நாள். நம்ம வந்து 60 நாளில் வந்து காய் நம்ம கை கிடைக்கிற மாதிரி வந்துடும். 60 நாளில். ஆமாம். சரி. கூட 10 நாள் 15 நாள் சென்று பழம் திட்டமாக வந்துடுறானாக்கா நம்ம வியாபாரி கொண்டு காட்டி விற்றுருவோம். நாமதாரினா நம்ம வரிக்காதான் சொல்கிறோம். நம்ம ஆமாம், நாமதாரி தான் வரிக்காதான். அது என்னென்ன மாதிரி ரகம் வந்துக்குது இப்போ. என்ன பட்டத்தில் பயிர் வைக்கலாம்? இது வந்து குறிப்பிட்ட பட்டம் வந்து நல்லா கார்த்தி மாதம் தான் பட்டம். கார்த்தி பட்டம் தான் இது. நல்லா காய்க்கினா கார்த்தி பட்டம். கார்த்தி பார்த்துருக்கேன். மாணவரியா நம்ம கார்த்தி படத்தில் வைக்கிறாங்க, சித்திரை படத்துலையும் வைக்கிறாங்க. சித்திரை படத்தில் வைக்கிறதுலாம் அதெல்லாம் அவ்வளோ இந்த பட்டம் மாரி வராது, ஈல்டு கொடுக்காது. ஆமாம், அந்த மெலடி ரகம் வைக்கலாம். ஆமாம், அதாவது இந்த பச்சை காகுது பாரு, அது வைக்கலாம். இதுலேயே வந்து இன்னும் அதாவது காய்ச்சல் தகுந்த மாரி ரகங்குது. காய்ச்சல் தகுந்த மாதிரி ரகம் இருக்கு. ஆமாம், அந்த வரி காய். ஏன்னா இயற்கை வேளாண்மையில இதை எடுக்க முடியுமா? இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, எடுக்கலாம்.
எடுக்கலாம். ஆனால் அது பொறுமை முக்கியம். நிலம் அது மாதிரி ஆமாம், நிலமும் வந்து நல்ல தரமான நிலமாக இருக்கணும். ரெண்டாவது போட்டோம்னாக்கா இது கிட்டத்தட்ட நம்ம 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் போதில் விட்டால் நமக்கு ரெண்டாவது போடும்போது நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும். அடுத்தடுத்து போட்டுனே இருந்தாக்கா தீனி செலவு அதிகமாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் இடைவெளி என்னதான்? இடைவெளி வந்து அதாவது 8 அடி. 8 அடியில் வந்து 2 அடி போச்சுனாக்கா 6 அடி. 6 அடி விட்டுறணும். 6 அடி அந்தாண்ட 3 அடி இந்தாண்ட 3 அடி. அது வந்து வரிக்கானால 6 அடி தான் விட்டுறணும். ஆமாம். சரி. இப்போ ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு இருக்கிற இடைவெளி 2 அடிக்கு 1. 2 அடிக்கு 1. ஆமாம். இது தோதுவாக பயிரா? இது எல்லா விவசாயம் பண்ண முடியுமா? அது எல்லா விவசாயம் அதாவது தெரிஞ்ச ஆளுங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தெரியாத ஆளுங்க பண்ணால் தான் கொஞ்சம் மகசூல் கம்மியாக கிடைக்கும். மகசூல் கம்மியாக தான் கிடைக்கும். தெரியாமல் ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம யாரும் அனுபவம் இல்லாமல் போய் நம்ம பார்த்துருக்குதுன்னு வந்து பார்க்குற எல்லாம் பயிர் விஷயம் பார்த்துட்டு வந்து அடுத்த வருஷம் அதுமாரி பயிர் வைக்கலாம். சரி தான். இதுக்கு கவர்மெண்ட்டினுடைய இது சப்போர்ட் கிடைக்கும்? கவர்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்காது. அதாவது மழை பெஞ்சதுன்னா அறுவடை ஏற்பட்டால் கொடுப்பாங்க. மீதி இப்படி எதுவும் நீ நல்லா தோட்டம் நினைச்சுன்னா விலை வைக்காத போச்சு, காய் சரியாக வைக்கல அப்படின்னா போய் விவசாயம் போய் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டில். சராசரியாக ஒரு ஏக்கருக்கு பயிர் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது தர்பூசணி? ஒரு ஏக்கருக்கு வந்து 70,000 இல்லாத பயிர் வைக்க முடியாது. 70,000 பயிர் வைக்கணும். மல்ச்சிங் ஷீட் ஆரம்பிச்சு எல்லாமே. அதாவது கூலி ஆள் வச்சு வேலை செய்யணும்னாக்கா 80-90 வந்துடும். நாமளே இறங்கி வேலை செஞ்சால் நம்ம கூட வேலை செஞ்சோம்னாக்கா அது 70,000 கன்ஃபார்ம். ஆனால் நம்ம எருவுக்கும் கொடுக்குற எருவு மருந்து ஆளு கூலி எல்லாம் நம்ம கூட கஷ்டப்பட்டால் 70-75. கூட ஒரு 10,000-15,000 வரும் கூலி ஆள் வச்சாக்கா. நம்ம வேலை செய்ய இருந்தாக்கா அதான் தேசம். இப்போ இந்த செடி எடுத்துட்டு நம்ம வேற எதனா பயிர் வைக்கலாமா? இப்போ தர்பூசணி முடிஞ்சு போச்சு, 80 நாள் மலாட்டை போடலாம். மலாட்டை போட்டுக்கலாம். இல்லை இந்த பெட்டில் திருப்பி எதனா பயிர் வைக்க முடியுமா? இந்த பெட்லேயும் வைக்கலாம். இல்லை நம்ம இது எடுத்து கிடச்சிட்டு கூட வேறு பெட்டு ஓட்டி இதே பயிர் வைக்கலாம். அதான் காய்ச்சல் காலத்து பயிர் வைக்கலாம். காய்ச்சல் காலத்து இந்த கிருணி பழம். கிண்ணி பழம் அவ்வளோ எடுக்காது. இந்த பச்சைக்காய் வரிக்காய் அவ்வளோதான். சரி. கிண்ணி பழம்லாம் வந்து புரட்டாசி, இந்த புரட்டாசி அர்ப்பிசி காட்டி மார்கழி அவ்வளோதான் கிண்ணி பழத்தெல்லாம். இது பேச்சு வாக்கில் லாட்ரி டிக்கெட்டுன்றாங்க இந்த விவசாயத்தை. இதுதான் அமைக்கிடும் தூக்கிவிடும். அமைக்கிடும் அதாவது விலை வைக்கணும். நோய் வராமல் இருந்துட்டானாக்கா சராசரியாக எவ்வளோ ரூபாய்க்கு மேலே போகணும் ஒரு கிலோ? அதாவது ஒரு கிலோ கணக்கு அப்படிலாம் அதில் ஆகி வராது. அதாவது வந்து ஒரு டன்னு வந்து நமக்கு லாபம் கிடைக்காது, திட்டமாக கை கிடைக்காது போகிற மாதிரி இருந்தால் 10,000 ரூபா போனால் நமக்கு நமக்கு கை கிடைக்காது. 10,000 ரூபா போனால் நம்ம கை கிடைக்காம. ஆமாம், ஒரு டன்னு சராசரி. அதாவது 5, 12, 13 போச்சுனாக்கா நமக்கு லாபம். ஏன்னா மாணவரையாக கார்த்தி பட்டம் வந்தாலே வச்சிடணுமா? இல்லை விவசாயம் சுற்றி விவசாயம் எப்படி பயிர் வைக்கிறான்னு பார்த்து முன்ன பண்ண வைக்கணுமா? தாத்தா பயிர் நீ உன் கையிலேயே நீ வச்சுக்கலாம். ஆமாம், நீ அடுத்தவங்க எதிர்பார்க்கறதில்ல. கார்த்தி பிறந்ததா இப்போ வந்து புரட்டாசி அர்ப்பிசிலே வச்சிடுறாங்க. கார்த்தி பிறந்து வச்சா தான் நல்லாயிருக்கும். போன வருஷம் ரேட்டு போகணும், நிறையா விவசாயம் நஷ்டமாயிட்டாங்க. ஆமாம், போன வருஷம் அதாவது முதல்ல வச்சுங்களாம் ஜமாச்சிட்டாங்க. நம்ம மாசி மாதம் மசாலா கொலை வருது பாரு, அதுக்கு முன்ன ஒருத்தவங்க ஜமாச்சினாங்க. அது பிற்பாடு போட்டாங்க பாரு, மார்கழி லாஸ்ட்டில் போட்டாங்க பாரு, அதெல்லாம் வைக்கல. அது எப்படின்னா நம்ம ஊர் சுற்றி எங்கேயே பார்த்தேன் நான். இந்த விவசாயம் விட்டுட்டாரு அவர் வந்து 10 நாங்கள் 16 ரூபான்னு விற்றோம். அதுதான் நான் ஆரம்ப கட்டது மாமா மட்டும் தான் தப்பிச்சாரு. அதுக்கப்புறம் விவசாயம் விட்டுட்டாரு. எங்கள் பக்கம் நல்லா வேலை விட்டுட்டாங்க. 17, 16. அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ வேற மருந்து கலக்குறாங்க, ஊசி போட்டு காயை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால தான் தியாகமாச்சு. இந்த வருஷமும் அது எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னு நாம தான் மக்களை புரிய. அதாவது கவர்மெண்ட்டுக்கு சலுகை கொடுக்கணும் விவசாயத்தை. தர்பூசணி போய் நீ அதில் வில்லம் பட்டாலுமே அந்த காய் வேஸ்ட்டு. அதில் ஊசி போட்டாதீங்கன்னா அவன் காய் சின்ன ஒரு ஓட்டை உண்டு புழு பட்டாலே காய் வீணாகி போயிடும். இந்த கல் இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த காய் ஒடுக்காயிடும், காய் வீணாகி போயிடும். வீணா வியாபாரி எடுக்க மாட்டார், ஏன்னா உடஞ்சிடும் அந்த காய். தர்பூசணி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆமாம், இதுமாரி மழை தரையாக இருக்கணும், சாமமாக இருக்கணும், கட்டி இல்லாமல் இருக்கணும். நாம் எந்த ஒரு தப்பான ஊசியோ எந்த ஒன்று தப்பான அதெல்லாம் இதுக்கு போடவே முடியாது. தர்பூசணி வரைக்கும் போட முடியாது. அது இயற்கையான ஒரு உரம் தான். ஆமாம், ஒரு 70% வந்து நம்ம செயற்கை உரம் கொடுத்தாலும் 30% நம்ம இயற்கையான உரம் தானே கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், அது மக்களுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ மூலம் தான் அது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். விவசாயம் பண்ணாதான் டவுனில் இருக்கிறாங்க பாரு, இந்த காய் இவ்வளோ சீக்கிரம் எப்படி பெருக்கடிக்கிறாங்க, இது ஊசி போடுறாங்க, அதனால தான் பெருக்குது அப்படின்னு தான் போன வருஷம் ரெடி பண்ணி விட்டாங்க. அப்படிதான் பண்ணிட்டாங்க. பாவம் விவசாயிங்க நடுத்தருவனே வர வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு வருஷம் வெகு பேர் நாங்கள் அங்கே ஈச்சையில் போட்டோமா. வந்து இது ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் வந்து பவர் மிஷின் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். பவர் மிஷின் வந்து இப்போ நல்லா கொடி மூடி நல்லா காய் வந்து ஒரு 700 பெருசு
ஆன பிற்பாடு அப்புறம் பவர் மிஷினில் அடிக்கணும். அது வரைக்கும் நம்ம கை மிஷின் தான். ஆமாம், கை மிஷின் சாஃப்ட்வேர் மிஷின் வச்சு அடிச்சுக்கணும். ஆமாம், எல்லாம் கொடி கட்டிடும். பயிராக எதுவும் பயிர் வைக்க முடியாது இல்லை. இப்போ சுற்றிலும் நம்ம பயிரை பாதுகாக்க சுற்றிலும் உளுந்து வைக்கலாம், உளுந்து விட்டுக்கலாம், உளுந்து வைக்கலாம், பெரும்பயிர் போட்டுக்கலாம். அதாவது பெரும்பயிரெலாம் அது வீட்டுக்கு என்னத்துக்கு சாப்பிட தானே இது. உளுந்து வச்சோம்னாக்கா வீட்டுக்கு விவசாயம் இது சாப்பாட்டுக்கு ஆகும். சரி. அந்த ஓரம் அதாவது நம்ம சொட்டு நீர் பைப் மாற்றம் அங்கே போடக்கூடாது. அது தண்ணி போய் லாஸ்ட்டில் நிற்கிது போய் அந்த ஓரம் கட்டி கூட நட்டுக்கலாம். அப்படி சரி. செடி வச்சதுலேருந்து டெய்லிக்கு எத்தனை தடவை தண்ணி விடணும்? ஒன்றோட்ட ஒரு நாளைக்கு தண்ணி விட்டா போதும். அதுக்கப்புறம் பிஞ்சு வச்சு பூ வைக்கிறதுக்கு அப்புறம் ஒன்றோட்ட நீ பிஞ்சு வைக்கிற வரைக்கும் வந்து தண்ணி லேசாக இறைக்கணும், செடி வதங்காத இறைச்சிக்கணும். பிஞ்சு வந்து ஒரு இளநீரை விட பெருசாக ஆச்சுனாக்கா அப்புறம் முக்கால் கட்டை நினைவு மாரி விடணும். முக்கால் கட்டை நினைவு மாதிரி விடணும். அதாவது எவ்வளோ நேரம் விடணும்? அதாவது வந்து நம்ம மோட்டருக்கு தகுந்த மாரி தான். அது இப்போ 3 ஸ்போர் மோட்டர் இருக்குது, 5 ஸ்போர் மோட்டர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாரி நம்ம இறப்பு அதாவது கட்டை நினையணும். இப்போலாம் வந்து கட்டை நினையக்கூடாது. ஆமாம், செடி ஓடி அந்த அதான் கொடி ஓடி பிஞ்சு வைக்கிற வரைக்கும் ரொம்ப கட்டை நினைய விடக்கூடாது. நினைய விட்டோம்னா செடி பார்த்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுடணும். அதான் நம்ம டைம் பார்த்து நிறுத்தி தான். அதாவது நம்ம தண்ணி இங்கே சொட்டுதுன்னு வச்சுக்க, இப்போ குழியாண்ட ஈரம் எடுத்துனாக்கா நம்ம போய் மோட்டர் நிறுத்திக்கணும். ஈரம் லைட்டாக தெரியுற மாதிரி ஆமாம், நிறுத்திக்கணும். நல்லா வைக்கும்போது நல்லா ஒரு 4 கிலோ 5 கிலோ காய் வருதுனாக்கா அப்புறம் வந்து நீ கட்டை நினையணும். கட்டை நினைச்சு விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் காய்ப்பு இருக்கும். இப்போ களை எடுக்கிற முறைலாம் எப்படி தாத்தா? இது நம்ம கையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குதா? களைக்கூலி அடிக்கிறாங்க சில விவசாயிகள்லாம். களைக்கூலிலாம் தர்பூசணிக்கு அடிக்கூடாது. இல்லை, நான் குறிப்பிட்ட வீடியோவில் பார்த்துருக்கேன். செடி சின்னதாக இருக்கும்போது அதெல்லாம் அடிக்கவே முடியாது. வேண்டுபட்டுனாலும் போச்சு அந்த செடி வீணாயிடும். அதாவது செடி நடந்தோம்னா ஏற்கனவே மழை வருதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க பாரு. நம்ம பொறுமா கண்ணு வச்சு அப்புறம் நல்லான்னு அந்த கண்ணு வைக்காதோம்னா அடிச்சிடலாம். கண்ணு வச்சுட்டுலாம் அடிக்கூடாது. கண்ணு வச்சுட்டு அடிக்கூடாது. எப்படி போனாலும் காற்றுல வந்து போடும். ஆனால் எடுத்தாலும் நம்ம களைக்கொல்லி அடித்தா நம்மளுடைய மகசூல் பாதிக்கப்படும். மகசூலாம் பாதிக்காது. நீ தான் அதாவது வந்து கண் வைக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் இருக்கும்போது அடிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. அது கூட வந்து கோர மருந்து அடிக்கூடாது. பில்லுக்கு மருந்து, அதாவது பில்லு சாவர மாரி. பில்லு சாவர மாரி. ஆமாம், கோர மருந்து பவர், பில்லு மருந்து கொஞ்சம் கம்மி. அதே ஒரு கொடி ஓடுதுனாக்கா நம்ம ஆளை வச்சுக்கின்னு பிரித்து விடணும் கொடியை. தண்ணி அந்தாண்ட ஒரு கொடி அந்தாண்ட ஒரு கொடி மாற்றி விடணும். ஒரு குழி இருந்தாலும் விடணும், ஒரு குழி அந்தாண்ட விடணும். கொடி தத்தா இது வந்து 25 நாள் ஆகுது. 25 நாள் 15 நேரத்தில் பூ பிஞ்சு நல்லா வைக்கணும். இன்னும் வந்து 20 நாளில் காய் அது குத்து பிரிச்சு வரும். ஆமாம். இப்போ கொடி வந்து அந்தாண்ட பிரித்து விட்டுருந்தா மழையில் அடிபட்டு போச்சு. இல்லைனாக்கா நேரம் அந்த கொடி முட்டிக்கின்னு இருக்கும். ஆமாம், கார்த்திகை மழை நல்லா நின்று போச்சு. எவ்வளோ செடி சேதாரம் ஆகி போய் நட்டம் 2வது. இது ஃபுல்லாக நட்டுக்கிறோம். இது ட்ரிப் இரிகேஷன் தான் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. நம்ம ஆமாம், சொட்டு நீர் பாசனம் தான். மருந்து விடுறதா இருந்தாலும் மருந்து விடுறோம், அதே தான் பண்ணணும். நம்ம இப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் தாத்தா? அங்கே தான் ரெடி பண்ணி. ஆமாம், மோட்ரு இறக்கிற இடத்து தான். இது ரொம்ப மண்ணுங்கணுமா வருது, அதில் மண் வரல. கிணறு இருந்தால் பயம் இல்லை. சராசரி எத்தனை ஏக்கர் இருக்குது? 7 ஏக்கர். இப்போ பயிர் வச்சு 8 ஏக்கர். 7 ஏக்கர் மட்டும் இப்போ. ஆமாம், ஃபுல்லாக நம்ம வரிக்காய் தான் போட்டுருக்குது. ஆமாம், ஃபுல்லாக வரிக்காய் தான். அதாவது 2 ரகம் போட்டுக்கிறோம். சரி. இப்போ அந்தாண்டு வந்து 70 நாளுக்குள்ளே அறுத்தணுமா. சீக்கிரமாக வச்சுது. ஆமாம், அது ஏன்னா வழி அங்கேருந்து அறுத்துன்னு வரணுமே இல்லவா. அதனால் வந்து அங்கே அறக்கிறதுக்கோசம் முன்னாடியே அதான் 60 நாள் கணக்கு பண்ணி சொன்னாங்க. 70 நாள் 75 நாள் ஆகும். இது வந்து 80-90 நாள் ஆகிடும். தண்ணி விடுறது நம்ம காலைல விடணுமா சாயந்தரம் விடணுமா? பனிகீரம் காஞ்சி விட்டாலும் நல்லது, பிஞ்சு வைக்கிற வரைக்கும். மருந்து அடிக்கிறது பனிகீரம் காஞ்சி தான் அடிக்கணும். ஈவினிங் அடிச்சிக்கலாமா, காலை அடிக்கிறது நல்லதா? அதாவது வந்து காலையில் ஆரம்பித்தோம்னா 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னாக்கா மணி 5 மணி வரைக்கும் அடிக்கலாம். 5 மணி வரைக்கும் அடிக்கலாம். அப்புறம் பனி இறங்கிடும். காலைல அடிக்கூடாது, ஈவினிங் தான் அடிக்கணுன்றாங்களே சில பேர். அதாவது நீ பனி ஊந்துறனாக்கா அந்த மருந்துலாம் கரைஞ்சி கீழே இறங்கிடும். தலையில் இருக்கிற மருந்துலாம் அது ஒரு 2 மணி நேரமாக இருக்கணுமே, அப்போ தான் பூச்சி கண்ட்ரோல் பண்ணும். காலையில் 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சோம்னாக்கா, அதான் 9 மணிக்கு மேலே கூட ஆரம்பிச்சோம்னாக்கா மணி 5 மணியோட அடிச்சு முடிச்சிடணும். தீனி விடுறது வாரத்துக்கு ஒரு தீனி விட்டுடணும். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு விடணும் தீனி. இப்போ இளஞ்செடியில் கொஞ்சம் தானே விடுறோம். அப்புறம் வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, வாரத்தில் ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு ட்ரிப் போடுறோம். ஒரு ஏக்கருக்கு ஆல்-90 எவ்வளோ விடணும்? ஆல்-9 வந்து ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ. ஸ்டார்டிங்கில் 3 கிலோ. ஆமாம். அப்புறம் செடி ஓட நம்ம 4 ஏற ஒரு கிலோ சேர்த்துக்கணும். ஒரு கிலோ சேர்த்துக்க வேண்டியதான். எத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஆல்-90 விடுற மாதிரி இருக்கும்? எத்தனை தடவை விடுற மாதிரி இருக்கும்? அதாவது ஆல்-9 வந்து பிஞ்சு வைக்கிற வரைக்கும் இவ்வளோ வெந்து வரும். பிஞ்சு விடுற வரைக்கும் நம்ம வச்சுருந்தா 15-45. பிஞ்சு விட்ட பிற்பாடு நீ மாற்றிக்கணும்.
நீ கடையில் போய் சொன்னால் அவங்களே மாற்றி கொடுப்பாங்க. ஆமாம், ஆனால் ஒரு அக்ரி மருத்துவர் இல்லாமல் நம்ம ஆலோசனை இல்லாமல் பண்ண முடியாது. சரி, அக்ரி வந்து பார்த்தா தான் செடி நோய் தாங்கிக்குது. இதிலே வந்து மிளகு செடியில் வந்து அசும்பு இருக்கும், நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நம்ம செடி வளரும் போது நம்ம என்னென்ன பண்ணுறது, செடி இப்படி தான் வளரணும், இப்படி எடுத்து விடணும், அது மாதிரி எதனா வேலை இருக்கா அதில்? அதை எடுத்து விட்டு வரணுண்ணா. அதுதான் பார்த்தேன், அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எடுத்து விட்டுட்டு இருந்தீங்க. எடுத்து விட்டோம்னாக்கா 4 பக்கமும் செடி இருக்கும், எல்லாம் ஒரே பக்கம் இருக்கும். இல்லை பெட்டி மேலே ஓசினாக்கா பெட்டி மேலே காய வைக்கும். தண்ணி அந்த இடத்துல கசிந்துனாக்கா நம்ம சொட்டுதே இல்லவா, ஈரம் மட்டும்னா காய் அழுவல் கொடுத்துடும். சரி, அதுதான் பிரியாக்கிற இடத்துல காய் அறிங்கணும். அதுதான் பிரித்து விட்டோம்னாக்கா நடுமரத்தில் பிஞ்சு வைக்கும். ஒன்று இந்த ஒட்டிலே வச்சிடும், கட்டை ஒட்டிலே. கட்டை ஒட்டில் வைக்கிறது தண்ணி ரொம்ப சுட்டிச்சிட்டானாக்கா அந்த இடத்துல அழுவல் வந்துடும். அதுதான். சரி தேங்க்ஸ் தாத்தா, இந்த வீடியோக்காக தான் நான் விவசாயம் பார்ப்பாங்க. தேங்க்யூ தாத்தா. கிட்டத்தட்ட இதுதான் சென்டர் பைப்புங்க. இந்த பைப்லேருந்து தான் பெட்டுக்கு ஹோஸ் மூலம் தண்ணி போயிட்டுருக்கோம். எங்களே பார்த்தாலே தெரியும். இது ஆல்ரெடி உள்ளே இருக்க பைப்பு. இந்த பைப்லேருந்து இந்த பெட்டு ஃபுல்லாக போகும். இது நீட்டுக்கு தண்ணி போகும். இந்த விவசாயத்தில் நீர் அதிகமாக தேவைப்படாது. குறைஞ்சபட்சம் நீரே போதுங்க. அதிக நீர் செலவிட வேண்டியது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரே யூஸ் பண்ணி கோகோ பீட் வச்சு தாங்க நம்ம ஃபஸ்ட்டு நாற்று விடுவாங்க. கிட்டத்தட்ட இதில் 2 விதமான நடவு பண்ணியிருக்காங்க. உசிகி 777 சொல்லிட்டு ஒரு ரகம், அண்டு நாம்தாரி NS295 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரகம் யூஸ் பண்ணியிருக்காரு. நாம்தாரி க்ரோத் வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸு, நல்ல ஈல்டு கொடுக்கும். இந்த உசிகி பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு அக்ரியோடைய உதவியோடு நட்டுட்ருக்காரு. இது கிட்டத்தட்ட உசிக்கின்னு நினைக்கிறேன். இதனுடைய இது ஃபுல்லாக உசிக்கி அண்டு நாம்தாரி இது ஃபுல்லாக பயிர் வச்சுருக்காரு. 2 ரகம் முன்ன பின்ன பார்த்தா தான் நம்ம விவசாயி சேஃப் ஜோனில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பயிர் வச்சிட்ருக்காருங்க. கிட்டத்தட்ட இது நாம்தாரி அண்டு திஸ் இஸ் ஒசிக்கி F1 வாட்டர் மெலன், ஸ்பீடு க்ரோத்து. நாம்தாரி எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்ட்ஃபுல்லு அண்டு ஒசிக்கி இந்த வருஷம் ஈல்டு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். எடுத்துனுடைய ஈடும் கிட்டத்தட்ட ஒரு ஈல்டு முடிகிறப்போ நான் ஒரு வீடியோ போடுறேனே, எப்படி எதில் நல்ல ஈல்டு கிடச்சிருக்குன்னு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதுமாரி தர்பூசணி நடவு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் சொல்லியிருப்பார். அந்த நடவு ஆரம்பிச்சிலேருந்து நம்ம குறிப்பிட்ட மருந்து கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். அதனுடைய அட்டவணை நான் வந்து இந்த வீடியோ கமெண்டில் வந்து லிங்காக கொடுத்துருக்கேங்க. அந்த லிங்க்கு ஒன்றும் இல்லை, நம்ம கவர்மெண்ட்டோடைய விவசாயத்தை ஆல்ரெடி கொடுத்துருந்த லிங்க் தான் கொடுக்க போகிறேன். அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எது உரன் மேலாண்மை முழுக்க தேவைங்க. உரன் மேலாண்மை இல்லைன்னா இதை நம்ம பயிர் வைக்கவே முடியாது. உரன் மேலாண்மை தான் முக்கியம். நம்ம ப்ராப்பராக சொல்ல முடியாது ஒரு வீடியோ தகவலில். 490 கடைசியாக நீங்கள் கொடுக்க போகிற எர்த்து கோல்டு வரைக்கும் நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. அழகாக இது குறிப்பிட்ட நாளில் என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு அந்த வீடியோவிலே நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நீங்கள் புதுசாக பயிர் வைக்கிறீங்கன்னா 80,000 ஆகாது, கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே ஆகிடும். அடி ஓரத்துலேருந்து நீங்கள் வாங்கி போகிற குருநகர்னு எல்லாமே ரேட் அதிகம்தான். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா ஆகிடும். இதுக்கு ரேட்டு 10,000 போனால் தான் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது எடுக்க முடியும். உங்களுடைய ஃபர்தர் லக், அந்த நேரத்தில் லக் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 15,000 போச்சுன்னா நீங்கள் முதலீடுலேருந்து டபுள் மடங்குற லாபத்தை பார்க்கலாங்க. உங்கள் லக்கு 14,000 போகலாம், 16,000 போகலாம், 20,000 போகலாம், இல்லை ரேட்டே போகாமல் நஷ்டம் போகலாம். இது சுற்றிலும் ஒன்றும் விவசாயம் வந்து கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே ரிஸ்க் எடுத்து பெட்டு போட்டு மழையில் வச்சுருந்து பயிர் வைக்கிறது தான் லாபகரமாக இருக்கும். அப்படி இல்லை என்ன முடிவெடுத்துட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தை பயிரை விட்டுட்டு கார்த்திகை மார்கழி என்று தாண்டி தை ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் பயிர் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சா தான் நீங்கள் இந்த விவசாயத்துலேருந்து தப்பிக்க முடியும். இது அனைவரும் பயிர் வைக்கலாமான்னு கேட்டால் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இதுக்காக பணத்தை அரேஞ்ச் பண்ணி கடனை வாங்கி பயிர் வைக்கிறது ஒரு நல்ல விவசாயத்துக்கு அழகு கிடையாதுங்க. கையில் இருக்க அமௌண்ட்டை வச்சு பண்ணி
இறங்கணுங்க. கடன் வாங்கி இதெல்லாம் நஷ்டப்பட்டு நிறைய விவசாயம் பார்த்துருக்கேன். இதனால் வாழ்ந்து சிறப்பாக இருக்கிற விவசாயம் பார்த்துருக்கேன். அதே விவசாய புலம்புலையும் கேட்டிருக்கேன் நான் இந்த தர்பூசணியில். எனக்கு இதே தர்பூசணியில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் 3 வருடம் அனுபவம் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஃபீல்டில் இல்லை, விவசாயத்தையும் நம்ம பார்க்குறதும் இல்லை. விவசாயோட தகவல் மட்டும் தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. இது வியாபாரம், இது ஒரு தந்திரமான வியாபாரம் அதில் இருக்குது தர்பூசணியில். சட்டு ஏமாந்தன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு பெரிய ஜீரோவை கொடுத்துட்டு போயிட்டாங்க வியாபாரிகள்லாம். அதுமாரி மோசமான வியாபாரிகள் இருக்க ஒரு ஃபீல்டு இது தர்பூசணி. இது கவர்மெண்ட் கொள்முதல்லாம் கிடையாதுங்க. இது கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணவும் பண்ணாது, இதுக்கான உத்தரவாதமும் கொடுக்காது இந்த விவசாயத்தை சம்மந்தப்படுத்த வரைக்கும். இது உத்தரவாதம் என்னென்னா, நீங்கள் தான் இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அதுக்கான ஒரு வியாபாரியை தேடி கண்டு நல்ல விலைக்கு கொடுத்து லாபத்தை பார்க்கணுங்க. சுற்றி என்ன விசாரிக்கணும். விவசாயத்துக்கு இதே விவசாயி யார் பக்கத்தில் பயிர் வைக்கிறாங்களோ அந்த விவசாயிக்கிட்ட ஒரு கலந்துரையாடல் இருக்கணும். அவங்க மொபைல் நம்பர் வாங்கி வச்சு ரெகுலராக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கேட்டு தன்னுடைய ஆணவத்தோடு எதையும் இது பண்ணவே கூடாது. எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க. டைரெக்டாக நம்ம வியாபாரிகிட்ட மாட்டிக்காதீங்க. அதுமாரி நல்ல ரேட்டு போகிற நேரத்தில் பயிர் வைங்க. இது ரேட்டு போகிற நேரத்தில் பயிர் வைக்காதீங்க. வைரஸ் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும். கரெக்டான மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் அடி வரும். இதனுடைய மேலாண்மை கரெக்டாக முக்கியங்க. அட்டவணையில் குறிப்பிட்ட மாதிரி அதுமாரி நியரஸ்ட்டு தர்பூசணின்னு ஒரு அக்ரியை இருப்பாங்க. அந்த அக்ரியை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு எந்த மருந்தும் தெளிக்காதீங்க. அக்ரி கன்சல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு அதனுடைய எதிர்ப்பு நீங்களும் பார்த்தாகணும். செடி இது எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற செடி. இது அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட வேலை வைக்குமா நம்மளுக்கு. காய் வச்சதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு காய் 12 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு கட்டிங் செகண்ட் கட்டிங் 5 கிலோ 7 கிலோ. அதுக்கப்புறம் பொடி காய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கரெக்டான நாளில் குறிப்பிட்டு அறுவடை பண்ணி வியாபாரிக்கிட்ட நம்ம விற்கிறதுல தான் நம்மளுடைய திறமையாக இருக்குது. அந்த விவசாய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மேலும் உங்களுக்கு விவசாய தகவல் வேணுமா கீழே கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. விவசாயத்தை பற்றிய தகவல் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.